உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். இதோ வர சாமி. துர்கா கொஞ்சம் கவனமா இரு. மங்கா, இனிமே துர்கா ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அவளுக்கு நீ எந்த ஒரு வேலையும் கொடுக்க கூடாது, சரியா? சரி, வாங்க கூட. சித்தப்பா இந்த அளவுக்கு கோவப்படுறாருன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னவா இருக்கும்னு தான் தெரிஞ்சுக்க முடியல. சாமியாரை தேடி போனா அவரும் எங்க இருக்காருன்னு தெரியல. கனக துர்கா தான் இதுக்கு ஒரு வழியை காட்டணும். சாமி விடுங்க சாமி. அசோக், இந்த பூஜையோட நோக்கம் என்னங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நாம இதை ரகசியமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க இப்படி கோவப்பட்டு பேசினா உங்க மனைவிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதா? ஏன் உங்க மனைவிக்கு கூட சந்தேகம் வரலாம் இல்லையா? இப்படி பண்ணிட்டியே. என்ன மன்னிச்சிருங்க சாமி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா துர்கா கீழே விழ போனதும் என்னால பொறுத்துக்க முடியல. துர்காவுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால தான் அப்படி கோவப்பட்டேன். சரி, இனிமே கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. கண்டிப்பா சாமி. சாமி, உங்ககிட்ட மறுபடியும் கேட்கிறேன். துர்காவுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும் சாமி. குழந்தை பாக்கியங்கிறது அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இங்க எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் கேட்டு கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாத வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் எங்க குடும்பத்திலையும் கூட அதை நான் கண்ணால பார்த்தேன். எங்க சத்யானி குழந்தை இல்லாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா எங்க குடும்பத்துல ஏன் அண்ணனுங்க 2 பேருக்கும் கிடைக்காத குழந்தை பாக்கியம் ஏன் மூலமா கிடைச்சிருக்கு. அந்த குழந்தையையும் முனிவரோட சாபத்தால இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இதெல்லாம் துர்காவுக்கு தெரிஞ்சா அது அவளால தாங்கிக்க முடியாது. சாமி, இந்த குழந்தை தான் எங்க குடும்பத்தோட முதல் வாரிசு. அதனாலதான் பூஜைக்கு இடைஞ்சல் வந்துடுமோ இல்ல துர்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமாவே இருக்கு. அதனாலதான் அந்த டைம்ல நான் அவகிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன். சாமி, எப்படியாவது நல்லபடியா அந்த பூஜையை நடத்தி கொடுத்துடுங்க. எங்க குலம் தழைக்கணும் சாமி. கவலைப்படாதீங்க, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடியும். அந்த கர்ப்ப ரட்சாம்பிகை உங்களுக்கு துணையா இருப்பா. ரொம்ப நன்றி சாமி. சரி, பூஜைக்கு நேரமாகுது. அந்த சிவகாம சுந்தரி எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு போன் பண்ணி கேளுங்க. சரிங்க சாமி. மாயா, இப்ப எதுக்காக இப்படி சிரிக்கிற? இந்த பூஜையை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அப்பா, மாயா ஏன் சிரிக்கிறான்னு உங்களுக்கு புரியலையா? அவகிட்ட கண்டிப்பா ஏதோ பிளான் இருக்கு. என்ன மாயா, சரிதானே? ஆமா ஜமீனையா, நீங்க கவலையே படாதீங்க. இந்த பூஜை நடக்கவே நடக்காது. எதை வச்சு அப்படி சொல்ற? ஏவல் பண்டுங்க மாதிரி அதை விட பெருசா ஏதாவது வர வைக்க போறியா? அப்ப எப்படி பூஜையை நிறுத்த போற? அசோக் பூஜைக்கு இன்வைட் செஞ்சிருக்கிற சிவகாம சுந்தரி இங்க வந்தா தானே இந்த பூஜை நடக்கும். அவளே இங்க வரலனா The number you are trying to call is currently not reachable. The number you are trying to call is currently not reachable. என்னாச்சு அசோக்? அவங்களுக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது சாமி. அப்போ பூஜை பண்ண வர்ற சிவகாம சுந்தரிய தூக்கிட்டியா?
தூக்குன மாதிரிதான். துர்கா, துர்கா, இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல கௌரி. நீ அழுதுட்டு இருந்தத நான் தான் பார்த்தனே. சொல்லு, இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? சித்தப்பா திட்டினதுனால தான் அழுறாளோ? சரி, கேட்போம். சித்தப்பா உன்னை திட்டினதை நினைச்சு அழறியா? இல்ல சின்னையா, என் நல்லதுக்காக தானே திட்டினாரு. அப்புறம் எதுக்காக இப்படி அழற? இது சந்தோஷத்துல வர அழுக, ஆனந்த கண்ணீர் கௌரி. அக்கா மாமா இறந்ததுக்கு அப்புறம் கனகத்துர்க்க அம்மனை தவிர நமக்கு துணைக்குன்னு யாருமே இருந்ததில்ல. உனக்கு நான், எனக்கு நீ தானே இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு புதுசா ஒரு உறவு கிடைக்க போகுதுல, அந்த சந்தோஷத்துலதான். உன்னோட சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம கனகதுர்கா அம்மா தான். அதுக்கு நம்ம அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, அவ இல்லாம நாம இல்ல. அவதான் நமக்கு எல்லாமே. இந்த வீட்ல நம்மளோட நிலைமைய மாத்துதான் அம்மன் எனக்கு இந்த குழந்தைய வரமா கொடுத்திருக்கா. என்ன சொல்ல வர துர்கா? நல்லா யோசிச்சு பாரு. இந்த வீட்ல சின்னையா சத்யாக்கவ தவிர மத்த எல்லாருமே நம்மள ஒரு வேலைக்காரி மாதிரி தானே நடத்துனாங்க. ஆனா எனக்கு பிறக்க போற குழந்தை நாமளும் இந்த வீட்ல ஒருத்தங்க தானே மத்தவங்கள மதிப்பு கொடுக்க வச்சிருக்கு. இப்பவே இப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன கொண்டாடுவாங்க? எல்லாரும் குழந்தைய தூக்கி கொஞ்சுவாங்க. குழந்தை வரத்தை கொடுத்து கனகதுர்கா என் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மதிப்பையும் கொடுத்திருக்கா. என்ன, எந்த சிக்கலும் இல்லாம குழந்தை நல்லபடியா பிறக்கணும். காவலுக்கு கனகதுர்கா இருக்கா. எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். குழந்தை நல்லபடியா பிறக்கும். அப்புறம் நீ சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்துல உனக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். துர்கா, நீ வேணா பாரு, பிறக்க போற குழந்தை நம்மள மாதிரி இருக்காது. இந்த சமஸ்தானத்தையே கட்டி ஆள போகுது. ஆனா சின்னையா பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கௌரி. என்ன சொல்ற? அவர் பண்ற இந்த பூஜை எல்லாம் பார்த்தா குழந்தைக்கு ஏதோ தோஷம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன துர்காவும் என்ன மாதிரி சந்தேகப்படுறா? எதை வச்சு அப்படி சொல்ற? அன்னைக்கு ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பசிக்குதுன்னு சொன்னார்ல, நாம அடுத்த நாள் பார்த்தப்ப வாசல்ல தண்டமும் ருத்ராட்ச மாலையும் இருந்துச்சே. ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, அத பார்த்ததுல இருந்தே சின்னையா ஒரு மாதிரி தான் இருக்காரு. அதனாலதான் இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையை பண்றாரோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை எனக்கும் குழந்தைக்கும் ஆபத்து இருந்து அதை தடுக்கதான் இந்த பூஜையெல்லாம் பண்றாரோன்னு எனக்கு தோணுது. ச்சே, அப்படிலாம் இருக்காது. வாயும் வயிறுமா இருக்கிறப்போ எதையாவது கற்பனை பண்ணி மனசை போட்டு குழப்பிக்காத. இது கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்காக வழக்கமா பண்ற பூஜை தான். உனக்குள்ள இருக்கிற அதே பயம்தான் எனக்கும் இருக்கு துர்கா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போன அந்த சாமியாரை கண்டுபிடிச்சு கேட்டாதான் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி சரி, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நீ பூஜை நடக்கிற இடத்துக்கு போ. அப்படி இல்லைன்னா சித்தப்பா அதுக்கும் கோவப்பட்டு உன்னை திட்ட போறாரு. நீ போ. சரி. நாம சந்தேகப்பட்ட
கேள்விப்பட்டது எல்லாமே சரியா இருக்கே. உடனே இதுக்கான முடிவை நாம தெரிஞ்சுக்கணுமே. அசோக், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? பூஜைக்கு வரேன்னு சொன்ன சிவகாம சுந்தரி அம்மா இன்னும் வர காணோம். ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவங்களுக்கு வேற ஏதாவது நம்பர் இருந்தா அதுக்கு ட்ரை பண்ணி பாரு. பெரியமா, அவங்க கிட்ட வேற நம்பர்லாம் இல்ல. அப்படின்னா அவங்க கூட யாராவது வருவாங்கல்ல, அவங்க நம்பர் இருந்தா அதுக்கு கால் பண்ணு. அண்ணே, அவங்க தனியா தான் வந்துட்டு இருக்காங்க. ஓ, சின்னையா, என்னாச்சு மங்கா? சின்னையா ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? அடுத்த பூஜை பண்றதுக்கு வர வேண்டியவங்க இன்னும் வரல துர்கா. அதான் சார் டென்ஷனா இருக்காரு. அம்மா கனக துர்கா, இது என்ன புது பிரச்சனை? போன பூஜையை கருவண்டு வந்து கலைக்க பார்த்துச்சு. ஆனா இப்ப பூஜை பண்றவங்களே வரலனா என்னமா பண்றது? ஏமா எங்களை இப்படி சோதிக்கிற? அவ கண்டிப்பா இந்த பூஜைக்கு வரமாட்டா. அவ இந்த வீட்டுக்கு வர ரூட்டை நான் மாத்தி விட்டுட்டேன். இனி அவ இங்க வரவே முடியாது. இந்த பூஜை நடக்க போறதும் கிடையாது. ஓஹோ, அதான் அவ ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கா. சிக்னல் கிடைக்காத இடத்துல போய் சிக்கிக்கிட்டா. அசோக், நேரமாகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பூஜையையும் அதுக்கான உரிய நேரத்துல தொடங்கி முடிச்சாகணும். அப்பதான் பூஜைக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏதாவது பண்ணுங்க அசோக். சாமி, நானும் விடாம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா லைனே கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அப்படின்னா இந்த பூஜை நடக்காதா? சாமி, கண்டிப்பா பூஜை நடக்கும். அதுக்கு கர்ப்பரச்சாம்பிகை அம்மன் தான் மனசு வைக்கணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ மனசு வச்சு நல்லதை நடத்தி காட்டுவான். அவங்க தான் கூப்பிடுறாங்க சாமி. ஹலோ மேடம், என்னாச்சு மேடம்? நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? ஏன் இன்னும் வரல? சாரி அசோக், நான் ரூட் மாறி வந்துட்டேன். அதான். மேடம், இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? இது எந்த இடம்னே தெரியல. சிக்னல் இல்லாததுனால மேப் போட்டும் வர முடியல. அங்க சரியான நேரத்துக்கு வர முடியுமான்னு தெரியல அசோக். அப்படி சொல்லாதீங்க மேடம். நீங்க வந்துடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேடம், உங்க பக்கத்துல ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கும்ல, அதை சொல்லுங்க. நான் கார் எடுத்துட்டு அங்க வந்துடுறேன். மேடம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். சாரி அசோக், நான் வழி தவறி வந்து இப்போ ஒரு காட்டு பாதைக்குள்ள சிக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு பெரிய ஆலமரம் கூட்ரோடு பக்கத்துல இருக்கு. காட்டு பாதை, ஆலமரம், கூட்ரோடு பக்கத்துல இருக்கிற. சார், பெரிய ஆலமரம்னா அந்த சிறுமலைக்கு போற வழியில ஒரு மரம் இருக்கே, அதுவா தான் இருக்கும். மேடம், நீங்க இருக்கிற இடம் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன். அசோக், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க ரூட்டை மட்டும் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். இல்ல மேடம், அது ரொம்ப சிக்கலான ரூட்டு. நீங்களா கிளம்பி வர்றது கஷ்டம். நான் வரேன், அதான் சரியா இருக்கும். சாமி, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பூஜைக்கான வேலைகளை ஆரம்பிங்க. சரி அசோக். அசோக், பூஜை நேரத்துல நீ ஏன்பா போய்கிட்டு இருக்க? அதான் அர்ஜுன் இருக்கான்ல, அவன் போயிட்டு அந்த லேடியை கூட்டிட்டு வரட்டும். நீ இங்க இருந்து பூஜைக்கான வேலைகள்லாம் ஆரம்பி. ஆமா அசோக், அர்ஜுன் சும்மா தானே இருக்கான், அவனை அனுப்பி விட்டுடு. அசோக், இங்க பாரு, நீ ரொம்ப பதட்டமா இருக்க. அதோட நீ கார் டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டாம். நீ வீட்ல இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லண்ணே, அந்த இடம் உங்களுக்கு தெரியாது. நானே போயிட்டு வந்துடட்டுமா? நீ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டேன்டா. திருமலைக்கு போற வழியில இருக்கிற அந்த பெரிய ஆலமரம் தானே?
அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிண்ணே, நான் உங்க நம்பரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரி அசோக். அப்புறம் அர்ஜுன், அது காட்டு பாதை, காரை நீ டிரைவ் பண்ண வேண்டாம். நம்ம டிரைவரை கூட்டிட்டு போ. சரிம்மா. ம். ஏய் அர்ஜுன், டைம் இல்லடா, அவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிப்பா, வரமா. நம்பர் அனுப்பியிருக்கேன். அம்மா தாயே, இந்த பூஜை சித்தப்பா எதுக்காக பண்றாருன்னே தெரியலையே. ஒருவேளை துர்கா சொன்ன மாதிரி அவளுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து இருக்குமோ? உண்மை என்னன்னு தெரியாம துர்கா கிட்ட போய் ஆறுதல் சொல்லவும் மனசு வரல. தாயே கனக துர்கா, உண்மை எதுவோ அதை எனக்கு காட்டி கொடுமா. நீ எங்களை விட்டு போனாலும் நீ இப்பவும் எங்க கூட தான் இருக்கன்னு நான் நம்புறேன். சித்தப்பா எதுக்காக இந்த கற்பராச்சாம்பிகை பூஜை பண்றாரு? தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துமா. கௌரி, என்ன கௌரி, எல்லாரும் அங்க பூஜையில இருக்காங்க, இங்க நீ மட்டும் தனியா சாமி கும்பிட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்ல, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு கௌரி, நான் உனக்கு உதவி பண்றேன். தயங்காம சொல்லு கௌரி. சித்தப்பா இந்த கற்பராச்சாம்பிகை பூஜையை எதுக்கு பண்றாருன்னே தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் கனக துர்கா கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அதான் அசோக் சாரே சொல்லிட்டாரே, துர்கா வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும், தாயும் சேயும் நல்லா இருக்கணும் தான் பூஜை பண்றதா சொன்னாரே. நீ கவனிக்கலையா? இல்ல மங்கா, சித்தப்பா பூஜை பண்றதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்கு. ஒரு சாமியார் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தப்பா இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்படின்னா அவரு சித்தப்பா கிட்ட அந்த சாமியார் ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பரவாயில்லையே, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே. துர்கா நன்மைக்காக பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு, வேற என்ன சொல்லியிருக்க போறாரு? அப்படி இல்ல மங்கா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே போய் அந்த சாமியார் கிட்ட நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ சொன்ன மாதிரி தான் நானும் சாமியாரை தேடி போயிருந்தேன். ஆனா அவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ கௌரிமா, அந்த சாமியாரே நான் தான். நான் நிஷ்டையில இருந்த நேரத்துல நீ வெளியில போய் தேடி இருக்க, அதனாலதான் நீ என்ன பார்க்க முடியல. நீ சாமிய பார்க்க போன நேரத்துல தான் வீட்டுக்கு கருவண்டு கூட்டம் வந்திருக்கு போல இருக்கு. ஆமா மங்கா, நான் அப்பதான் சாமியாரை தேடி போயிருந்தேன். நீ சாமியாரை தேடி தான் போறேன்னு சொல்லி இருந்தா நானே அவர் இருக்கிற இடத்த சொல்லியிருப்பேனே. மங்கா, அவர் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியுமே. நம்ம ஊர் ஆத்தங்கரைக்கு பக்கத்துல ஒரு பெரிய அரச மரம் இருக்குல்ல, அங்கதான் அவர் தவத்துல இருப்பாரு. நீ போய் பாரு. சரி மங்கா, நான் இப்பவே போய் பாக்குறேன். நான் தவத்துல இருக்கிற இடத்த நானே சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. கௌரி கெட்டிக்காரிதான். எப்படியும் அழுது உருக்கமா பேசி என்கிட்டயே உண்மையை வாங்கிட்டா. சரி, நீ முன்னாடி போ, நானும் பின்னாடியே வரேன். இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிக்க உன்னாலேயும் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு.
அசோக், இன்னும் சிவகாம சுந்தரி வர காணோம். அவங்கள கூட்டிட்டு வர போன அர்ஜுன் கிட்ட இருந்தும் ஒரு தகவலும் வரல. தாமதம் வாங்கிட்டு போறதும் நல்லதில்ல. ஏன்னா சரியான நேரத்தில் பூஜையை ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இந்த பூஜையை செஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். சாமி, அசோக், சாமி இவ்வளவு தூரம் சொல்றாரு, நீ என்னடா சைலண்டா இருக்க? இமிடியட்டா அர்ஜுனுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு விசாரி. சரிங்க பெரியப்பா. அசோக். ஹலோ, சொல்லு அசோக். ஹலோ அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? சிவகாம சுந்தரியை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். கார்ல அவங்கள தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, இன்னும் 10-15 நிமிஷத்துல அங்க இருப்போம். என்னண்ணே சொல்றீங்க? இன்னும் 10-15 நிமிஷம் ஆகுமா? ஆமா அசோக், இப்பதான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். நாங்க சீக்கிரமே வந்துருவோம். அவசரப்பட்டா எப்படி? லைன்ல இருங்க, நான் சாமிகிட்ட பேசிட்டு சொல்றேன். சாமி, அவங்க வரதுக்கு இன்னும் 10-15 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? சரி, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. அதை சொல்லிடுங்க. இல்லைன்னா ராகு காலம் ஆரம்பிச்சிடும். ராகு காலத்துல பூஜை பண்ணக்கூடாது. ஹலோ அண்ணே, சாமி சொன்னது கேட்டீங்களா? கேட்டேன் அசோக். சாமி கிட்ட பூஜையை ஆரம்பிக்க சொல்லு. நாங்க பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் ஒரு நிமிஷத்துல வந்துருவோம். என்னது, ஒரு நிமிஷமா? இப்பதான் 10-15 நிமிஷம் ஆகும்னு சொன்னீங்க. இப்போ ஒரு நிமிஷத்துல வந்துருவோம்னு சொல்றீங்க.